வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ்லயே இருக்கு. அதுவும் இல்லாம இந்த 5 படங்களை நீங்க OTT-ல போய் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த 5 படங்களும் ஃப்ரீயா YouTubeலயே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படம் என்னென்ன, அதோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். எந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணா நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ட்ராமா அப்படின்றது. இது ஒரு சூப்பரான த்ரில்லர் படங்க. தமிழ்ல இந்த படம் வெளியாச்சு. ஆனா பெருசா வரவேற்பு கிடைக்காம இந்த படம் போயிருச்சு. ஆனா ரொம்பவே சூப்பர் படம். எதர்ச்சியா நான் யூடியூப்ல பார்க்கும்போது இந்த படம் அவைலபிளா இருந்தது. நான் OTT-ல வெளியாகும் போதே இந்த படத்தை பார்த்துட்டேன். நல்லா இருந்தது. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துல முக்கியமா சொல்லணும்னா சாந்தினி நடிச்சிருப்பாங்க, விவேக் பிரசன்னா நடிச்சிருப்பாரு. இதை தாண்டி பூர்ணிமா ரவி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. சரி முதல்ல நான் கதையை பத்தி சொல்றேன். பூர்ணிமா ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க ஒரு நபரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்ததோட விளைவா இவங்க பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. இவங்க பிரெக்னன்ட் ஆனதை முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி கிட்ட மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஓகேவா? இன்னொன்று பக்கம் விவேக் பிரசன்னா சாந்தினி கதையை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. 2 பேருமே ஓரளவுக்கு வசதியா இருக்காங்க. ஆனா குழந்தை இல்லைன்றது அவங்களுக்கு பெரிய குறையா இருக்கு. ஐயோ குழந்தை இல்லாம இருக்கேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் குழந்தை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை வந்துருது. யாரு? பூர்ணிமா ரவிக்கு குழந்தை தேவையில்லை, கலைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தை இருக்கு. ஆனா இவங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட குழந்தை இல்லை. குழந்தை வேணும்ன்றதுக்காக இவங்க ஒரு விஷயத்தை பண்றாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எடுத்ததுல இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரைம் சிண்டிகேட்டே வேலை பார்க்குறாங்க. அது என்ன கிரைம்ன்றதை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன எல்லா கதையும் சொல்லிட்டேன்னு கேட்காதீங்க. ரொம்ப ரொம்ப கம்மி கதையை தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான படம்னு சொல்லலாம். நான் இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்றேன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் பார்க்கலனா யூடியூப்லயே ஃப்ரீயா இருக்கு. ட்ராமான்னு போட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு குற்றம் புதிது அப்படின்றது. இந்த படமும் இப்ப ரீசெண்டா தான் வெளியாச்சு. இந்த படமும் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா? நைட்டு நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான்ப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அப்பா காலையில எந்திரிச்சு பொண்ணுக்கு டீ போட்டு தரலாம்னு நினைச்சா பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரிய வருது. என்ன நைட்டு கிளம்பிட்டேன்னு கால் பண்ணா இன்னும் வீட்டுக்கு வராம இருக்காளே அப்படின்ற மாதிரி அப்பா பதட்டப்பட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்று பக்கம் ஒரு வீட்டுக்கிட்ட கிரைம் நடந்திருக்கிறது தெரியுது. ஏன்னா கீழே நின்றுட்டு இருக்க ஆட்டோல ரத்தக்கரெல்லாம் இருக்கு. அந்த ஆட்டோ டிரைவர் மேல இருக்கிற ஒரு வீட்டில் தான் குடியிருக்காருன்னு தெரிய வருது. ஆனா அப்படி குடியிருக்க நபரு மிஸ் ஆகுறதும் இவங்களுக்கு தெரியுது. ஒருவேளை இவன் தான் அந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டான், இல்லைன்னா வேற யாரையோ ஏதோ பண்ணிட்டு இப்ப தலைமறைவாயிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இதுல ஒரு ஃபுட் டெலிவரி பாயும் வராரு. ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு வீட்டில் குடியிருந்து காணாம போயிருக்காருல, அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த ஃபுட் டெலிவரி பாயோ இருப்பாரு. இவர் தலையில ஒரு காயம் இருக்கு. இவன் என்ன பண்ணா, எதனால காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. இப்போ ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணு காணாம போயிருக்காங்க. அதே மாதிரி வேற ஒரு ஆட்டோல பிளட் கரை கிடைச்சிருக்கு. அந்த பிளட்டும் இந்த பொண்ணோட பிளட்டும் ஒன்னான்னு செக் பண்ணி பார்க்கும்போது பொண்ணோட பிளட் தான் கிடைச்சிருக்குன்றது தெரியுது. அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் தான் ஏதோ பண்ணியிருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபுட் டெலிவரி பாய் மேலேயும் டவுட் வருது. இவன் ஏதாவது பண்ணியிருக்கானான்னு விசாரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத மாதிரிலாம் கதையை கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க கொஞ்சமோ எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்றதை நீங்க கெஸ்ஸே பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் கடைசியில ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த படம் உங்கள நிறைய பேர் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு கடாவர் அப்படின்றது. இந்த படத்துல அமலா பால் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அமலா பால் நடிச்சு 2-3 வருஷம் படமே வராம இருக்கும் போது தான் இந்த படத்தை OTT-ல ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது இப்ப ஜியோ ஹாட் ஸ்டாரா இருக்கிறது டிஸ்னி ஹாட் ஸ்டாரா இருக்கும் போது இந்த படம் வெளியாச்சு. நான் வெளியான டைம்ல இந்த படம் பார்த்தேன். சூப்பரான படம்னு சொல்லாங்க. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல அமலா பாலை பொறுத்த வரைக்கும் பேத்தாலஜிஸ்டா இருப்பாங்க. அதாவது ஒரு பாடி கண்டிஷனை வச்சு சில விஷயங்களை சொல்றவங்களா இருப்பாங்க. இந்த படத்துல ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய சர்ஜன் கொல்லப்படுறாங்க. அந்த சர்ஜனை கொலை பண்ணவங்க யாருன்ற மாதிரி போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. போலீஸ் அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் விசாரிப்பாரு. அவருக்கு அமலாபாலோட ஹெல்ப் தேவைப்படுது. ஏன்னா நிறைய அனலைஸ் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்கு. நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் டீம்ல சேர்த்துக்கிறாரு.
விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஜெயில இருக்க ஒரு குற்றவாளி மேலே இவங்களுக்கு டவுட் போகுது. ஏன்னா அந்த குற்றவாளி அந்த சர்ஜனை கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கான். அவன் வரைஞ்ச சில டிராயிங்ல அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த குற்றவாளி தான் ஏதோ பண்ணியிருக்கான். அதே மாதிரி சர்ஜன் ஒருத்தங்க கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, இதை தாண்டியும் இந்த கொலை தொடர்ச்சியா நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஏசிபி யோசிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இவன் தான் இருக்கானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏசிபி பயங்கரமா இந்த கேஸை விசாரிக்கிறாரு. கடைசியில குற்றவாளியை பிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. இந்த படத்திலேயே நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வச்சு தான் கதையை முடிச்சிருப்பாங்க. முடிவுல தான் ஒவ்வொரு ட்விஸ்டா ரிவீல் பண்ணுவாங்க. சூப்பராகவே இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு புரியாத புதிர் அப்படின்றது. இந்த படத்துல விஜய் சேதுபதி தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி காயத்ரி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஏற்கனவே ஒரு தமிழ் படத்துக்கு புரியாத புதிர்னு பேர் வச்சிருக்காங்க. இது அதே மாதிரி பேர் இருக்கும், மற்றபடி கதை டோட்டலா வேற. இந்த படம் நிறைய பேர் டிவியில போடும் போதே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா யூடியூப்ல இந்த படம் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். விஜய் சேதுபதி காயத்ரி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெருக்கமாலாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது காயத்ரியை ஏதோ ஒரு பிளாக்மெயிலர் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, உன்னோட பிரைவேட் வீடியோலாம் என்கிட்ட இருக்கு, நான் அதை வெளியிட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் காயத்ரியை மிரட்ட ஆரம்பிக்கிறான். காயத்ரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காயத்ரி என்ன பண்றாங்கன்னா, விஜய் சேதுபதி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் ஒருத்தன் என்ன மிரட்டிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாத, எப்படியாவது நான் அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் நிறைய முயற்சிலாம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த பிளாக்மெயிலர் யாரு, எதுக்காக இவங்கள டார்கெட் பண்றான், அவனோட நோக்கம் தான் என்னன்ற மாதிரி நிறைய கேள்விலாம் இருக்கு பாத்தீங்களா. அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல படம்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியோட ஸ்டார்டிங் கரியர் டைம்ல இந்த படம்லாம் வெளியாச்சு. 2017-18 இந்த படம் வெளியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னமும் ட்ரை பண்ணாம இருக்கவங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு தி கிரேட் ஃபாதர் அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மம்முட்டி முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு, ஸ்னேகா பேரா பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி ஆர்யா, மாளவிகா மோகனன், அதுக்கப்புறம் அனிகா சுரேந்திரன் இவங்க எல்லாருமே இணைஞ்சு தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். அனிகா சைல்டு ஆர்டிஸ்டா இருந்தாங்கல்ல, அப்போ வந்த படம் தான் இது. 2019 சமயத்தில் வந்த படம்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஜோக்கர் வேஷம் போட்ட மாதிரி ஒருத்தன் என்ன பண்றானா, சின்ன பொண்ணுங்களெல்லாம் சாவடிச்சிட்டு இருக்கான். அதாவது சின்ன பொண்ணுங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறான், அதுக்கப்புறம் சாவடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. மம்முட்டி, ஸ்னேகா பேரா இருப்பாங்க. அவங்களோட பொண்ணா தான் அனிகா இருப்பாங்க. சந்தோஷமா இவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பொண்ணு கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்துடுறாங்க. இவங்க அப்பார்ட்மெண்ட்ல லிஃப்ட்ல வச்சே யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க. ஸோ யார் இதை பண்ணிருப்பா? வெளியே ஒருத்தன் நிறைய சின்ன பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்கான்ல, அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் போல அப்படின்ற மாதிரி மம்முட்டியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்று பக்கம் ஆர்யாவும் மாளவிகா மோகனனும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணே இப்ப பாதிக்கப்பட்டிருக்கா, நம்மளே களை இறங்கி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி மம்முட்டி ஒரு பக்கம் விசாரணை பண்றாரு. அப்படி விசாரணை பண்ணி அந்த ஜோக்கர் வேஷம் போட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கவன கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ஒரு பயங்கரமான கிரைம் த்ரில்லர் படத்துக்கான கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா கிரைம் த்ரில்லர் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்க மாட்டாங்க, ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. நிறைய ஆக்ஷன் சீன்லாம் வச்சு மம்முட்டிக்கு மாசெல்லாம் கொடுக்குற மாதிரி நிறைய சீனை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த குற்றவாளி யாருன்றதை நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்பீங்க. ஆனா நீங்க நினைக்காத மாதிரி ஒருத்தனை வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல சொன்ன 5 படங்களுமே நல்ல படங்கள் தான். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.